வெல்கம் டு மேக்ஸ் மேஜிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், x² + 8x + 15. இந்த ஈக்குவேஷன் வந்து ax² + bx + cன்ற ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூலாம் எடுத்து எழுதணும். ஏ இருக்க இடத்துல வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து 1 இருக்குது, a = 1. b இருக்க இடத்துல என்ன இருக்குது, 8 இருக்குது, b = 8. c = 15. Next product equal to a into c. a ஓட வேல்யூ வந்து 1, c ஓட வேல்யூ 15. Product equal to 1 into 15 equal to 15. Sum equal to b equal to 8. அந்த 8 எடுத்து அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் 15க்கு வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 15க்கு வந்து டிவைட் பண்ணி போடணும். நம்ம 3 5s are 15. 5 into 1 5. இப்போ இதில் வந்து இந்த 15 வந்து ஏதாவது ஒரு 2 ஃபேக்டர்ஸ்னால் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 15 வரணும். அந்த 2 ஃபேக்டர்ஸை வந்து ஆட் பண்ணோம்னா சம் வரணும். அந்த 2 ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 15 into 1 வந்து 15, 3 into 5 15. இந்த 2 ஃபேக்டர்ஸ் வந்து 15 ஒன்றையும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 15 ஒன்றையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 16 வரும். 16 வந்து ஈக்குவல் டு சம்மாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை, சம் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணாலும் இந்த வேல்யூ வந்து வரணும். சம் பண்ணால் என்ன வரும், 16 வரும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14 வரும். அது வந்து நாட் ஈக்குவல் டு 8ஆக இருக்குது. அதனால் இந்த ஃபேக்டரை வந்து எடுக்கக்கூடாது. 3 into 5 15 இருக்கா, இதை பார்த்துக்கோங்க. 3 + 5 என்ன வரும், 3 + 5 வந்து 8 வருதா, அப்போ இதை எடுத்துக்கலாம். சம் ஈக்குவல் டு 8ன்னு வர்றதுனால இந்த 3 + 5 வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். x² + 8x + 15 வந்து x², இந்த 8xை வந்து என்ன பண்ணோம்னா 3x + 5x. ஏன்னா ஆட் பண்ணால் 8 வருதா, மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் டேர்ம் வருது. அதனால் இந்த 8xை வந்து 3x + 5xன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை அப்படியே +15 எடுத்து அப்படியே போட்டுறணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் பாருங்கள். இந்த 2 டேர்ம்லுமே வந்து x காமனாக இருக்குது. அதனால் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டேன். ரிமைனிங் டேர்ம் வந்து x + 3 இருக்குது. இந்த 2 டேர்மில் பாருங்கள் 5 காமனாக இருக்குது. 5 எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, x + 3. இந்த 2 டேர்ம்லேயுமே வந்து x + 3 வந்து காமனாக இருக்குது. அதனால் x + 3 வந்து எடுத்தாச்சு. ரிமைனிங் வந்து x + 5 இருக்குது, அதை போட்டாச்சு. Therefore x + 3 and x + 5 are the 2 factors. Thank you for watching this video.